தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியாருடைய உத்தரவிற்கிணங்க தமிழகம் முழுவதும் கிராமங்கள் தோறும் சென்று மக்களை தேடி என்கின்ற திட்டத்தின் மூலம் மக்கள் தொடர்பு முகாம் நடத்தி அதன் மூலமாக மக்களுடைய குறைகள் கோரிக்கைகளை கேட்டறிந்து அனைத்து துறையுடைய அலுவலர்களையும் ஒரே இடத்தில் அழைத்து மக்களுடைய கோரிக்கை குறைகளை தீர்வு காண்பதற்கான ஒரு நிகழ்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவுக்கிணங்க நமது கோவை மாவட்டம் கிணத்துக்கிணறுடைய தாலுகா பகுதியினுடைய கோவில்பாளையம் கிராமத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய கிராந்திகுமார் பாடி ஐஏஎஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம வட்ட வழக்கு அலுவலுடைய பொறுப்பு அலுவலர் அவர்களே, ஊராட்சி ஒன்றிய குழுவுடைய தலைவர் சத்யபாமா பாலசுப்ரமணியம் அவர்களே, கோவில்பாளையம் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் சுரேஷ்குமார் அவர்களே, கோவில்பாளையம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாக்கியம் அவர்களே, வார்டு உறுப்பினர் காளிமுத்து அவர்களே, நமது கிணத்துக்கிணறு வட்டாட்சியர் இறுதியாக நன்றியரை ஆட்டக்கூடிய சிவகுமார் அவர்களே, நமது பகுதியுடைய முன்னோடிகளாக விளக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சனிகாபாளையமான துறை அவர்களே, அரசு வழக்கறிஞர் தேவசேனாதிபதி அவர்களே, அமத பாரதி அவர்களே, கிணறு பேராட்சி மன்ற தலைவர் கதிரவேல் உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகளே, அரசு துறையினுடைய அலுவலர்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களே, ஏனைய ஊரக உள்ளாட்சித்துறை சார்ந்திருக்கக்கூடிய வருவாய்த்துறை சார்ந்திருக்கக்கூடிய அலுவலர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் மதிய நேர வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு 11 மணிக்கு இந்த நிகழ்ச்சி துவங்குவதாக இருந்து 1 மணி நேரம் காலதாமதமாக இங்கே வருகை விடுவதற்காக உங்களிடம் நான் வருத்தத்தை பதிவு செய்து கொள்கிறேன். இன்றைய தினம் நமது மாவட்டத்திலே பிரசித்தி பெற்றக்கூடிய ஆனமலை மாசாணியம்மன் திருக்கோவிலுடைய கும்பாபிஷேக விழாவை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுக்கிணங்க இந்து சமய அறநிலையத்துடைய வழிகாட்டுதலின்படி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டியது இந்த பாலாலயம் செய்ய நிகழ்ச்சியானது காலை 10 மணிக்கு துவங்கிய காரணத்தினால் இங்கே வருவதற்கு சற்றே காலதாமதமாகிவிட்டது. ஆக உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் அந்த மாசாணியம்மன் காலதாமதம் ஆனாலும் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நிவர்த்தி செய்து கொடுப்பார்கள் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியின் மூலமாக எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில் வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்க தவறிய மக்களுக்கு நமது ஆட்சியில் அனைத்து திட்டங்களும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற வகையில் பல்வேறு திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டிலே மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தின் மூலம் 1,16,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அந்த திட்டம் சென்று சேர்ந்து அனைவருடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு திட்டமாக அமைந்திருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற சமயத்தில் மக்களாகிய நீங்கள் ஒரு சிலருக்கு அந்த திட்டம் கிடைக்கப்பெறவில்லை என்ற கோரிக்கையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அந்த கோரிக்கையை ஏற்று நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்து நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் மேற்முறையீடு செய்து அதன் மூலமாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த மாதம் கூட 1,58,000 மக்களாகிய பகையாளர்களுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். நிச்சயம் அவர்களுக்கு விரைவில் அந்த திட்டம் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் அதில் நமது பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்ற தகவல்களை சொல்லிக்கொண்டு, அதன் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தமிழ் மாநிலம் கல்வித்துறையை பூர்த்தி செய்கின்ற வகையில் ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய அந்த குழந்தை செல்வங்களுக்கு தாய்மத்தோடு காலை செல்வங்களை கொடுத்து அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கெல்லாம் அவருடைய வாழ்வில் ஒளியேற்று அந்த குழந்தைகள் சத்தான உணவை உண்டு அந்த கல்வி கற்கக்கூடிய ஒரு திட்டங்களை கொடுத்திருக்கிறார். இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். அதனுடைய அடிப்படையில் வருவாய்த்துறையின் மூலமாக மக்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை, அந்த கோரிக்கையினால் நிவர்த்தி செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் தொடர்பு முகாம் என்கின்ற முகாமை கிராமங்களோடு சென்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்
மதுக்கரை வட்டாரத்திலே ஒரு நாள் முழுவதும் அந்த கிராமத்திலே இருந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறார்கள் என்று அறிந்து கொண்டு அவர்களுக்கு சேவையாற்றுகின்ற வேளையில் ஒரு நாள் முழுவதும் அங்கே இருந்து மக்களிடம் மனுக்களாக பெற்று அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல்மிக்க ஆட்சித்தலைவர் நமக்கு கிடைத்திருக்கின்றார். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களது கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றிக் கொடுக்கப்படும் என்ற அன்போடு நாங்கள் தெரிவித்து, தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் கிராமங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தன்னுடைய திட்டங்கள் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இலவச வெளியூர் பயண திட்டம் போன்ற திட்டங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நமது தமிழக அரசுடைய திட்டங்கள் தொடர்ந்து அனைத்து மக்களுக்கும் சேர்கின்ற வகையில் நமது துறையினுடைய அதிகாரிகள், நமது உள்ளாட்சிகளுடைய பிரதிநிதிகள், எங்களை போன்ற மக்கள் பிரதிகள் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அன்போடு நாங்கள் தெரிவித்து, இங்கே இருக்கக்கூடிய மக்களை கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலனை செய்து உரியவர்களுக்கு அந்த நிவாரணத்தை நிச்சயமாக கொடுக்கப்படும் என்ற அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன்.